போன பசங்களை கெனிச்சி எப்படி திருத்துறான்னு பார்க்கலாமா? டிங் டிங். கேமமாக்கி, கெனிச்சி, கேண்டரி, இப்ப கேமமாக்கி, மறுபடி கெனிச்சி, அப்புறம் கெனிச்சி. அவ்வளவுதான். ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில அதிக ஓட்டு வாங்கின கெனிச்சி தான் இந்த வருஷம் பார்க்கோட கமிட்டி ஹெட். கெனிச்சி, யூ ஆர் தி வின்னர். எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ फ्रेंड्स. எனக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. இவன் தொல்லை தாங்க முடியாதே. அப்படின்னா நீ தான் ஹெட்டா கெனிச்சி? மத்தவங்கள விட அதிகமான ஓட்டு வாங்கினதுனால நீ ஹெட் ஆயிட்ட இல்லையா கெனிச்சி? என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு தான் ஓட்டு போட்டாங்க ஹட்டோரி. சரி, இந்த கமிட்டி ஹெட்னா என்ன? அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லு. கிரவுண்ட் வர எல்லாரும் ஒழுங்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா? கிரவுண்டுக்கு வந்தா யாரும் எந்த பொண்ணையும் கிண்டல் பண்ண கூடாது, ஒழுங்கா நடந்துக்கணும். ஆனா அதான் உன்னால முடியாத விஷயமாச்சே. என்னது? உங்க ஸ்கூல்ல ரூல்ஸ் பிரேக் பண்றவனே நீதான். நீ எப்படி காப்பாத்த போற? அட கடவுளே, என்ன ஹட்டோரி இந்த பால் வடிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன கெனிச்சி. நீ ரொம்ப நல்ல பையன். நீ மனசு வச்சினா நிச்சயமா எல்லா பசங்களையும் நல்ல பசங்களா மாத்த முடியும். ரூல்ஸ காப்பாத்த முடியும். போது நிப்பாட்டு ஹட்டோரி, ரொம்ப புகழாத. ஆனா உன்னை தப்பு செய்ற யாரும் இந்த கெனிச்சி கண்ணுல இருந்து தப்பா முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏ புள்ளைங்களா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆமா விளையாடுறோம். ஏய் தம்பி, அநியாயத்தை தடுத்து நியாயத்தை நிலைநிறுத்துவான் கெனிச்சி. அங்க என்ன விளையாட்டு என்கிட்ட வந்து விளையாடுவா? இப்பெல்லாம் பசங்க என்கிட்ட வாலாட்ட பயப்படுறானுங்க. அதுதான் நான் ஒட்ட நறுக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? ரொம்ப தேங்க்ஸ் கெனிச்சி. எல்லா பொண்ணுங்களும் இப்ப அவ பின்னாடி தான் இருக்காங்க. சரி, பொறுத்திருந்து பாரு. உனக்கு ஸ்கூல்ல ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிருக்கு கேள்விப்பட்டேன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு கெனிச்சி. இருக்காத பின்ன. இருந்தாலும் எங்க ஸ்கூல்ல கிட்ட பசங்க இருக்காங்க, ஆனா என் முன்னாடி வாலாட்ட பயப்படுவாங்க. அப்பனா கெனிச்சி, நாளைக்கு நானும் உன் கூட ஸ்கூலுக்கு வந்து நீ என்ன பண்ண போறேன்னு பாக்க போறேன். ஏய் நில்லுங்க, ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஆரம்பமே அசத்துதே. சிரிக்கிறியா? இப்ப பாரு, உன்னை அழ வைக்கிறேன். மாட்டின என்ன பண்ணலாம்? என்னுடைய சீக்ரெட் பெல், நிஞ்சா கேமோமாக்கியின் கலாட்டா டெக்னிக். வேலைய ஆரம்பி. மாட்டிக்கிச்சு. ஆடு வந்துருச்சு. ஹாய் கேர்ள்ஸ். பேட்ஸ் கிழிச்சு. என்னாச்சு? எங்க ஸ்கர்ட் தூக்கி யாரோ கலட்ட பண்றாங்க. எங்கள்தும். என்ன சொல்றீங்க? நான் தானே இப்படி போன. யார் தூக்கி இருப்பாங்க? அது வேற யாரும் இல்ல, கெனிச்சி நீதான். என்னது நானா? என்ன சொல்றீங்க? ஆமா, உன்னை தவிர இந்த பக்கம் வேற யாரும் போல. அப்ப நீயா தானே இருக்கணும். இல்ல நான் இது பண்ணவே இல்ல. என்ன நம்புங்க. உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு நீ கொடுக்கிற பரிசு இதானா? நில்லுங்க, எவ்வளவு தப்பே இல்ல, சொன்ன கேளுங்க. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கெனிச்சி, நீ மாட்டின. கெனிச்சி ஸ்கூல்ல கமிட்டியோட ஹெட் ஆயிட்டான். அவன் எப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றான்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். இல்ல, நான் சொல்றத நம்புங்க. ஏய் கெனிச்சி, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? ஹெட்டா இருந்தா அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா? தப்பு இல்ல. இது உனக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றல. ஏப்பா, நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க. தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறேனே. டிங் டிங். கெனிச்சி எல்லாரும் பாராட்டுவாங்க நினைச்சா திட்டிக்கிட்டு இருக்காங்களே, என்னாச்சு? கெனிச்சி நில்லு. யுமிகோ, நீயா? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? ஒரு ஹெட்டா இருந்துட்டு இப்படியா பண்ணுவ? உனக்கு போய் நாங்க ஓட்டு போட்டோம் பாரு. யுமிகோ ப்ளீஸ் என்ன நம்புப்பா. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றத நம்பு. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. சரி, யுமிகோ கிட்ட வேலைய ஆரம்பிக்கலாம். என் கூட பேசாத. நான் எதுவுமே செய்யல. நீயாவது நம்பு யுமிகோ ப்ளீஸ் பா. டிங் டிங். நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீதான் காரணமாக்கி உன்னை சும்மா விட மாட்டேன். நிஞ்சா டெக்னிக். போ. யுமிகோ ப்ளீஸ் பா, நீயாவது என்ன நம்பு. நான் சொல்றத கேளு. டிங் டிங்.
நான் ரொம்ப நல்லவ யூமிகோ. அது உனக்கு தெரியல. இப்ப ஆரம்பிக்கலாம். நான் இல்ல. நான் இல்லப்பா, உனக்கே தெரியல. டிங் டிங், இங்கதான் இருக்கியா நீ? உன் கைய வழுக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங், டிங் டிங். இப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கு. ப்ளீஸ் யூமிகோ, என்ன நம்பு. நான் ஒண்ணுமே பண்ணல. தயவு செஞ்சு தள்ளி கெனிச்சி வழிவிடு. ஏன்னா இது வழுக்குதே. ப்ளீஸ். கெமமாக்கி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, அது ஒண்ணு இல்ல, நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன். இது நீதான் பண்ணியா? இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? ஆமா, அது வந்து நான் இல்ல. கெமமாக்கி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இரு வரேன். என்ன வந்து புடிச்சு பாரு. உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இந்த வேலைக்கெல்லாம் காரணம் கெமமாக்கியா? அப்பாடா, எப்படியோ கெனிச்சி மேல விழுந்த பழிய நான் தொடச்சிட்டேன். டிங் டிங். இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. கெனிச்சி தான் எப்பவுமே கமிட்டி ஹெட்டா இருக்க போறான். அவன் தான் நம்பர் 1. டிங் டிங். யூமிகோவோட போஸ்ட் கார்டு எரிஞ்சு போச்சா? டிங் டிங். ரொம்ப சுறுசுறுப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கெனிச்சி? அது நீ என்ன பண்றேன்னு நானும் பார்க்கலாமா? ஹட்டோரி, என்ன வேலை பண்ண? அத தொடாத. யூமிகோவோட போட்டோ பா இது. ரொம்ப தூரத்துல இருந்து எனக்காக கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கா. அதுல அப்படி என்ன இருக்கு கெனிச்சி? ஆமா, யூமிகோவோட ஞாபகார்த்தமா நான் இதை வச்சிருக்கேன். அப்பனா நீ அவளுக்கு பதில் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஆமா, கரெக்டா சொன்னேன். உன்னை பார்த்தா படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா. கெனிச்சி, யாருக்கு லெட்டர் போட்டுட்டு இருக்க? யூமிகோவுக்கு பதில் லெட்டர் போட்டுட்டு இருக்க கெமமாக்கி. என்ன, யுமிகோவுக்கு பதில் லெட்டரா? அப்ப உனக்கு லெட்டர் வந்திருக்கா என்ன? ஆமா, எனக்கு அனுப்பாமியா? இங்க பாரு. அட ஆமா. யுமிகோவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எனக்குன்னு ஸ்பெஷலா இந்த லெட்டரை அனுப்பியிருக்கா. எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். யூமிகோ எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கா. அப்ப அவளுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும்ல. ஏய் ஜா. ஏய், நாங்களும் லெட்டர் போடுவோம். யுமிகா கொடுத்த இந்த போட்டோ என் கூடவே இருந்தா அவளும் என்னோட இருக்கிற மாதிரியே இருக்கு. பாட்டியா ஷின்ஷோ படிப்புன்னா எட்டி ஓடுவான். இப்ப புக்கும் கையுமாவே இருக்கான். போட்டோ நெருப்புல விழுந்துடுச்சு, எரிஞ்சிட்டு போகுது. ஏய் கியோ, அங்க பாத்தியா என்ன நடக்குதுன்னு? நல்ல செய்தி வந்திருக்கு. ஷின்சோ, சீக்கிரம் போய் எடு. என்ன சென்சா பண்ற? கைய சுற்ற போகுது. வா கியோ. கெமமாக்கி வேற இத பாத்துட்டானா? போச்சு, எல்லாம் போச்சு. ஹட்டோரி ப்ளீஸ் பா, ஏதாவது பண்ணி இந்த போட்டோவை திரும்ப வரவை. சாரி கெனிச்சி, இதுல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதே. ஹட்டோரி ப்ளீஸ், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். கெமமாக்கி வேற இது எரியறத பாத்துட்டா அவன் போய் யூமிகோ கிட்ட போட்டு கொடுத்துருவா. ஒரு போட்டோவை பத்திரமா வச்சுக்க தெரியாதவளா ஒரு ஃப்ரெண்டா? கரெக்டா சொன்ன, நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு. டிங் டிங். டிங் டிங். இந்த எரிஞ்சு போன துண்டை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? டிங் டிங், என்ன இது? என்னண்ணா, என்னாச்சு? அந்த போஸ்ட் கார்டுல இருந்த எழுத்துக்கள் என் கையில வந்திருக்கு. என்னது? கெனிச்சி, நீ ஒரு வேலை பண்ணு. கடைக்கு போய் அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வா. அந்த போஸ்ட் கார்டுல என் கையில இருக்கிற எழுத்துக்களை நான் அச்சடிச்சிடுறேன். சரியா? அதுக்கப்புறம் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அது உனக்கு டூப்ளிகேட் மாதிரியே தெரியாது. நீங்க சொல்றது சரிதான் அண்ணா. ஆனா அதே மாதிரி போஸ்ட் கார்டை நாம எங்க தேடுறது, எங்க வாங்குறது? என்கிட்டயே ஒண்ணு இருக்கு. இருங்க, இப்பவே எடுத்துட்டு வரேன். இங்க தானே வச்சேன். எங்க 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 போச்சு? கிடைச்சிடுச்சு. சூப்பர். என் கையில இருக்கிற பிரிண்ட் எல்லாம் போஸ்ட் கார்டுல ஒட்டிட்டா பிரச்சனை தீர்ந்துடும். கெனிச்சி, இப்போ உன் கையில இருக்கிற போஸ்ட் கார்டு என் கையில கூட. இந்தப்பா. டிங் டிங், நிஞ்சா டெக்னிக்கால இப்ப இத ஓட்ட போறேன். டிங் 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 டிங். பாத்தியா கெனிச்சி, ஒரிஜினல் மாதிரி ஆயிடுச்சு. தலைவா, உண்மையிலேயே நீங்க கிரேட். அப்படியே எடுத்துனா. ஆனா இதுல ஸ்டாம்ப் இல்லையே. அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட்டா என்ன பண்றது? ஹட்டோரி, அடுத்தடுத்து சொன்னா எப்படி? அத பத்தி நீ கவலைப்படாத கெனிச்சி. நான் போஸ்ட் கார்டு எடுத்துட்டு போய் ஸ்டாம்ப் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஆனா எப்படி போவாது? ரொம்ப தூரமாச்சு. நான் கடகடன்னு போய் யூமிகோ வரத்துக்குள்ள திரும்பி வந்துடுறேன் கெனிச்சி. ஓடு ஓடு, வேகமா ஓடு. டிங் 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 டிங்
நேரம் பாட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த ஹட்டோரிய இன்னும் காணோம். கவலைப்படாத கெஞ்சி.
ஹட்டோரி வந்தாச்சு. ஹாய் கெனிச்சி, குட் ஈவினிங். யுமிகோ, நீ அடுத்த வாரம் தானே வரேன்னு சொன்ன. அடுத்த வாரம் சொன்னா இந்த வாரம் வரக்கூடாதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன். உனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன் பாரு. எனக்கும் ஒரு gift கொடுத்திருக்கா பாத்தியா? சரி சரி, உள்ள வாங்க, எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் கெனிச்சி. யுமிகோ, நீ அன்னைக்கு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனல, அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஓ, அப்படியே கெமமாக்கே, ரொம்ப நல்லது. கெனிச்சி, யுமிகோ உனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனால, அதை பத்திரமா வச்சிருக்கியா? ஆமா, அது ரொம்ப பத்திரமால இருக்கு. எனக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம், பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கேன். ஒருவேளை குப்பையோட போட்டு அதை எரிச்சிட்டியோன்னு நினைச்சேன் கெனிச்சி. அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. சரி நீ பத்திரமா வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதை ஒரு தடவை எடுத்துட்டு வந்து காட்டு பார்க்கலாம். இருக்கு, நான் சொல்றது நம்புங்க. சரி, இருந்தா எடுத்துட்டு வந்து காட்டு, ஏன் பயப்படுற? அது வந்து பத்திரமா பீரோல தான் இருக்கு. அம்மா தான் அதை எடுத்து வச்சிருக்காங்க, கொஞ்சம் இருங்க. ஹட்டோரி, இந்த கெனிச்சி உன்னோட போஸ்ட் கார்டு. நீ சொன்ன மாதிரியே ஸ்டாம்ப் ஒட்டி கொண்டு வந்திருக்கேன். தேங்க் யூ ஹட்டோரி. டிங் டிங். இந்த யமிகோ, வா, நீ கொடுத்த மாதிரி அப்படியே இருக்குது. இது என்ன, நேத்து லெட்டருக்கு இன்னைக்கு ஸ்டாம்ப் போட்டிருக்கு, தப்பு நடந்திருக்கு. என்ன கெனிச்சி, யாரை ஏமாத்த பாக்குற? யுமிகோவை பார்த்தா காதுல பூ வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா? என்ன நடந்தது சொல்லு. சாரி யுமிகோ, என்ன மன்னிச்சிடு, அது ஒரிஜினல் இல்ல. என்ன சொல்ற? டிங் டிங், நான் சொல்றதை கேளு யுமிகோ. இதுல கெனிச்சியோடைய தப்பு எதுவுமே கிடையாது. நீ கொடுத்த போஸ்ட் கார்டு தவறுதலா நெருப்புல பட்டு கருகி போச்சு. அதனால நான் தான் டூப்ளிகேட் போஸ்ட் கார்டு செஞ்சு கொடுத்தேன். அடடா, இதெல்லாம் உன்னோட வேலைதானா? இந்த லெட்டரை ரெடி பண்ணதுக்கு அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ரொம்ப தூரம் ஓடி போய் ஸ்டாம்ப் வாங்கிட்டு வந்தாரு. ஓ, தேங்க்ஸ் ஹட்டோரி. கெனிச்சி, ஹட்டோரி, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லியே ஆகணும். யுமிகோ, உன் லெட்டரை நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்களே. பரவாயில்ல, அதுக்குதான் புதுசு இருக்குல்ல. இதுல இன்னைக்கு டேட் போட்டிருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் யுமிகோ, இனிமே நான் இத பத்திரமா வச்சுக்கிறேன். டிங் டிங், நல்ல வேளை ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆனா ரொம்ப தூரம் ஓடுனதுனால காலு கொப்பளமாயிடுச்சு. என்னது கொப்பளமா? ஆமா, இதோ என் காலெல்லாம் கொப்பளமாயிடுச்சு. ஆனா நண்பனுக்காக தானே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் குழம்பு சிரிப்பா போச்சு. டிங் டிங். கெனிச்சி கடினமா உழைக்கிறாராமா, பாருங்க. டிங் டிங். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேளுங்க. இன்னையில இருந்த 3 நாளைக்கு நான் உங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்க போறேன். அதுல முதல் கட்டமா இந்த வால்டிங் பாக்ஸ் மேல ஜம்ப் பண்ணணும். நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவேன். ரெடியா இருக்கீங்களா? என்ன கெனிச்சி, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ரொம்ப நடுங்கறியே. இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் நடுங்குது? முதல்ல வர போறது கன்னியாரி. எஸ் சார். வெல் டன் கன்னியாரி. ரெண்டாவது கெமமாக்கி போ. ஓகே. எப்படி? கெமமாக்கி சூப்பர். வெரி வெரி குட் கெமமாக்கி, உனக்கு 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது கெனிச்சி. சார், கெனிச்சி, ஆல் தி பெஸ்ட். சார் இங்க பாருங்க. என்னாச்சு? சார், இந்த பாக்ஸ கொஞ்சம் பாருங்க, இது வளைஞ்சிருக்கு. இத நான் சரி பண்ணி வைக்கட்டுமா? வெரி குட், சரி பண்ணு. கெமமாக்கி என்ன கவுக்கு சதி பண்றான்னு மட்டும் தெரியுது. இந்த ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங்க இதுக்கு அடியில வைப்போம், அப்புறம் நடக்கிறத பார்க்கலாம். கெனிச்சி, சரி பண்ணிட்டா, இப்போ நீ வரலாம். ரொம்ப பயமா இருக்கே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையா? சார், என்ன காப்பாத்துங்க, நான் மேல மாட்டிக்கிட்டேன். சூப்பரா ஜம்ப் பண்ணல. என்ன இவ்ளோ புகையா இருக்கு? ஓ, ஹட்டோரி நீயா? வா கெனிச்சி, ஸ்கூல் முடிஞ்சு போச்சா? ஆமா, என்ன பண்ற? நான் இங்க ஃபிஷ் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கெனிச்சி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உனக்கும் வேணும் தான் சொல்லி கெனிச்சி, 2 பீஸ் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என்கிட்ட கேக் இருக்கு, நான் அதையே சாப்பிடுறேன். என்ன பையன் ஒரு மார்க்கமா இருக்கான் இன்னைக்கு. ஸ்கூல்ல ஏதோ நடந்திருக்கு, நல்லாவே தெரியுது. ஓஹோ, இதுதான் உன்னுடைய பிரச்சனையா? ஆமா ஹட்டோரி, நானும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு வழி சொல்லு. இதுல என்ன இருக்கு கெனிச்சி? நல்லா சாப்பிடு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்படியா? ஹட்டோரி, நீ ஃபிஷ் ரோல் சாப்பிட்டு தானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க. எனக்கும் தயவு செஞ்சு அதே குடுப்பா. இதத்தானே நானும் சொன்னேன். சரி ஹட்டோரி, எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடு, நிறைய பண்ணி கொடு. கண்டிப்பா. கெனிச்சி, என்ன பண்ற? எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிடாத. பாத்து கெனிச்சி, அதிகமா சாப்பிட்டு வேற ஏதாவது பண்ண போகுது. நானும் ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அது வரைக்கும் இப்படி சாப்பிட்டு இருப்பேன். இப்பதான் வயிறு நிறைஞ்சிருக்கு.
தேங்க்ஸ் மம்மி, நான் போய் ஜாகிங் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன? என்ன ஜாகிங் பண்றியா? ஆமா, ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்ல, பின்ன. கெனிச்சி நல்ல முடிவு எடுத்திருக்கான். நிச்சயமா நாம அவனை பாராட்டணுமா? ஜாக்கிங் சொன்ன உடனே எனக்கு ஜாக்கிங் ஞாபகம் வந்துருச்சு. போய் என்னோட ஜாக்கிங் Dress கொண்டு வா போ. கொண்டு வரேங்க. என்ன கெனிச்சி ரொம்ப தூரம் போயிட்டானா? ஆளையே காணோம். கெனிச்சி நில்லு. அப்பா, ஹட்டோரி, ஷின்சோ எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? கெனிச்சி இன்னில இருந்து நாங்களும் ஜாகிங் போலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீயும் கூட வரியா? 3 ரவுண்ட் ஓடுனதால ரொம்ப டயர்டா இருக்க. நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு 2வது நாள் டெஸ்ட். எல்லாரும் இந்த கம்பி மேல நின்னு ஜம்ப் பண்ணணும். சார், நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். வெரி குட் கெனிச்சி. ஓகே சார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஜம்ப் பண்றேன்னு பக்கத்து ஊருக்கு பறந்து போயிட மாட்டியே. பார்க்கலாம் எப்படி பண்றேன்னு. சார் கிட்ட எப்படியாவது இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிடணும். ஹே கெனிச்சி, உன் டேலண்ட் இன்னைக்கு நான் காட்ட விட மாட்டேன். நிஞ்சா நூல் டெக்னிக். காலை பிடிச்சி இழுக்க வேண்டியதுதான். என்ன இது திடீர்னு சூப்பர்மேன் மாதிரி ஆயிட்டு? பறந்து போ. கெனிச்சி, நீ நல்லா தான் பண்ற. போதும் நிறுத்திக்க. ரொம்ப பண்ணா சுளுக்கிக்க. உனக்கு ஃபுல் மார்க் தரேன். இறங்கிக்க. ஹட்டோரி, என்ன ஆச்சு கெனிச்சி? கெமமாக்கி இன்னைக்கு உன்கிட்ட வம்பு பண்ணானா? என்ன எப்படியாவது ஸ்ட்ராங் ஆக்கு ஹட்டோரி. நான் எல்லாத்துலயும் நீ ஜெயிக்கணும். கவலைப்படாத கெனிச்சி, நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் கெனிச்சி, ரொம்ப நல்லா ஓடுற. இன்னும் ஃபாஸ்டா ஓடு. ஓடுற. கெனிச்சி, நான் இப்ப உன் கைய பிடிச்சுக்கிட்டு ஓட போறேன். தயாரா இரு. கெனிச்சி, இப்ப நான் உன் கைய விட போறேன். தயாரா இரு. யாராவது காப்பாத்துங்க. வெரி குட் கெனிச்சி, இனிமே உன்னை யாரும் தோக்கடிக்க முடியாது. நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட. அது சரி. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க. நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஓட போறது மராத்தான் ரேஸ். கடைசி வரைக்கும் ஓடுறவங்க தான் ஜெயிச்சவங்க. அப்படிதான் கெனிச்சி, நல்லா ஃபாஸ்டா ஓடு. ஆமா, நல்லா ஓடு கெனிச்சி. இதுக்கு மேல முடியல. எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. இவன் மட்டும் என்ன தொடர்ந்து வந்துட்டு இருக்கானே. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, கெனிச்சி, கெமமாக்கி. நிச்சயமா கெனிச்சி தான் ஜெயிப்பான். கெனிச்சி, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். என்ன இது எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான்? இது நடக்கவே கூடாது. நிஞ்சா ஷேடோ சேஸ் டெக்னிக். இது எப்படி இருக்கு? நான் ஜெயிக்க விட மாட்டேன். என்ன ஆச்சு கெமமாக்கிக்கு? என்னென்னமோ பண்றான். அட, என்ன இது? எவ்வளவு பண்ணாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. விட மாட்டேன். கெனிச்சி கடினமா உழைச்சதுனால முன்னேறிக்கிட்டு இருக்கான். இது தெரியாத கெமமாக்கி பாவம் ரொம்ப அவஸ்தைப்படுறான். கெனிச்சியா கொக்கா? டிங் டிங்.